மார்னிங் சாம்பியன்ஸ் நம்ம என்னென்ன ப்ரெஷர் பற்றி சில முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். எந்த எக்ஸாம் போனாலும் ப்ரெஷரை பற்றி கேள்வி கேட்பாங்க. ஸோ யூனிட் ஆஃப் ப்ரெஷர் நிறைய இருக்குது. அதில் 1 பாஸ்கல் ஈக்குவல் டு 1 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்ன்றது தான் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அது 1 பார் வந்து 10⁵ பாஸ்கல் சொல்லலாம், இல்லை 100 கிலோ பாஸ்கல் சொல்லலாம், இல்லை 0.1 மெகா பாஸ்கல் சொல்லலாம். 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து 101325 பாஸ்கல். 1 கிலோகிராம் ஃபோர்ஸ் per சென்டிமீட்டர் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 9.81 into 10⁴ நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். 1 psi என்ன அப்படின்னா 6894.76 பாஸ்கல். 1 டார் ஈக்குவல் டு 133.3 பாஸ்கல். இல்லை 1 டார் வந்து 1 mmHg கூட சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து நம்ம ப்ரெஷருக்கு சம் ஆஃப் யூனிட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெஷருக்கும் இப்போ என்னென்னா இப்போ அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்னா வந்து நம்ம இந்த பேஸ் டேட்டாலேருந்து மெஷர் பண்ணுறது அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை வந்து இதுவாக வச்சு மெஷர் பண்ணுறது கேஜ் ப்ரெஷர். அது பாசிட்டிவ் தான் பாசிட்டிவ் கேஜ் ப்ரெஷர், நெகட்டிவ் தான் அது வேகம் ப்ரெஷர் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நமக்கு பார்க்கும்போது இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2 விதமாக தெரிஞ்சுக்கலாம். அப்சல்யூட் ப்ரெஷர் மைனஸ் கேஜ் ப்ரெஷர் ஈக்குவல் டு அட்மாஸ்பிக் ப்ரெஷர். அப்சல்யூட் ப்ரெஷர் ஈக்குவல் டு இந்த பெரிய அப்சல்யூட் ப்ரெஷர் ஈக்குவல் டு அட்மாஸ்பிக் ப்ரெஷர் ப்ளஸ் கேஜ் ப்ரெஷர். இது வரைக்கும் அட்மாஸ்பிக் ப்ரெஷர் அப்புறம் கேஜ் ப்ரெஷர் சொல்லலாம் கூட்டல். வேக்கம் ப்ரெஷர் ஈக்குவல் டு அட்மாஸ்பிக் ப்ரெஷர் மைனஸ் அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 2 ஃபார்முலாவும் நமக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ண கற்றுக்கணும். இந்த கோடு மட்டும் தெரிஞ்சால் போதும், அப்புறம் கூட்டல் கழித்தல் தானாக தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் அப்சல்யூட்னா என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியும். அப்சல்யூட்னா அட்மாஸ்பரிக் ப்ளஸ் கேஜ், இது அப்சல்யூட் தெரிஞ்சுக்கணும்னா அட்மாஸ்பரிக் மைனஸ் வேக்கம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ரொம்ப நிறைய எக்ஸாம்பிள் கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ இன்றைக்கி என்னென்னா ப்ரெஷரோட யூனிட்ஸும் ப்ரெஷரோட அப்சல்யூட் ப்ரெஷர், அட்மாஸ்பிக் ப்ரெஷர், கேஜ் ப்ரெஷர் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதை வந்து அப்ளை பண்ணி ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.